பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை ஒவ்வொரு வாரம் தவசு வெள்ளிக்கிழமை என்று கொண்டு வருகிறோம். ஒப்புரவாகுதலின் தலைப்பு திருச்சபையோடு கூட ஒப்புரவாகுதல். கொலேசியர் அதிகாரம் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவரே சபையான சரீரத்திற்கு தலையானவர். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி நமக்கு வேதம் உணர்த்துகிறது. திருச்சபையோடு கூட ஒப்புரவு, ஆலயத்தோடு கூட ஒப்புரவு. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஆண்டவரை துதிக்கின்ற இடத்துல, ஆண்டவரை தொழுகின்ற இடத்துல, அந்த ஆலயத்தை கெடுக்கின்ற மனிதர்களை தேவன் அழிப்பார், தேவன் கெடுப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு, எல்லாரும் ஒன்று கூடி, ஆண்டவரை இயேசப்பா எங்க உள்ளத்துக்கு வாங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை உயர்த்துங்க என்று சொல்லி நம்ம கூப்பிட்டு ஆராதிக்கின்ற இடத்துல ஒப்புரவாகி நாம் இருக்கிறோமா? சண்டை, பதவிக்காக, நான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும் என்பதற்காக, நான் சொல்வதுதான் சரி என்று சொல்லி வாதாடுவதற்காக திருச்சபையை இன்று அரசியல் கூடமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர். சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். ஆலயமானது அவருடைய சரீரமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்தை நாம் கெடுக்கின்ற பொழுது தேவன் நம்மை கெடுக்கின்ற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய பதவிக்காக, என்னுடைய சுயலாபத்துக்காக நான் இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறேன், நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவன் என்று சொல்லி நான் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி போடுகின்ற தேவனாய் இருக்கிறார். ஒப்புரவாகலாமா? என்ன நான் விட்டு கொடுக்கலாமா? அவ்வளவுதாங்க விஷயம். யார் இருந்தா என்னங்க, ஆலயம் நன்றாக இருக்க வேண்டும். ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். சண்டை போடக்கூடிய இடமாக அல்ல, அரசியல் பண்ணக்கூடிய இடமாக அல்ல, ஆண்டவருக்கு உகந்த வாசனைகளை வீசக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் ஆலயமானது. அவரே தலைவராக இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? விட்டு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். திருச்சபையோடு கூட ஒப்புரவாகலாமா? எல்லாத்தையும் மறந்துடலாம். நாமும் அவரோடு கூட மகிழ்ந்து துதிக்கின்ற வேளையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வாதமாக்கி பாதுகாத்து திருச்சபையோடு கூட ஒப்புரவாகுதலுக்கான வழி வாசல்களை திறந்து தருவாராக. ஆமென். God bless you.